அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்கள் தலைவிதியை சிறப்பாக மாற்றும் பங்குனி உத்திரம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையில் நீராடி முருகப்பெருமான் அல்லது சிவன் பார்வதியை நினைத்து விரதமிருந்து செவ்வரளி பூக்களால் பால் பழம் இனிப்பு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். கந்தசஷ்டி கவசம் பாடி மாலை கோவிலுக்கு சென்று திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு விரதத்தை நிறைவு செய்வது திருமண தடைகள் நீக்கி குடும்ப மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரவல்லது. அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி தூய்மையான ஆடை அணிந்து வீட்டில் முருகப்பெருமான் அல்லது சிவன் பார்வதி படத்திற்கு சிவப்பு நிற அரளியால் பூக்கள் அலங்காரம் செய்து வழிபட வேண்டும். இனிப்பு நைவேத்திய பொங்கல் பிரசாதம் பால் பழம் தினை மாவு உலர் திராட்சை அல்லது தேன் நெய்வேத்தியமாக படைக்கலாம். அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பது சிறந்தது. இயலாதவர்கள் காலை மாலை பழம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உண்ணலாம். மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். திருமணம் குடும்ப பிரச்சனைகள் தீர இந்த நாளில் தம்பியராக அல்லது தனி சிவாலயம் சென்று வழிபடுவோராக செயல்படுவது சிறந்தது. முருகனுக்கு காவடி தூக்கி நேர்த்தி கடன் செலுத்துதல் இது எல்லாம் சிறப்பு மிக்கது. கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் பாடி முருகனை வழிபடலாம். நீர்மோர் பானகம் தானம் செய்வது புண்ணிய பலனை தரும். பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் அருள் மிக அதிகமாக கிடைக்கும் நாள் என்பதனால் இந்த வழிபாடுகள் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பை தர வல்லது. முக்கியமாக இந்த நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அவர்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தியை நமக்கு அளிப்பார். தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் முருகனுக்கு உகந்த நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் முருகனை வழிபாடு செய்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள். முருகப்பெருமான் முக்கியமாக இந்த பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. அந்த வகையில் தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதமான பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் 12 நட்சத்திரமும் உத்திரை இவை இரண்டும் இணையும் நாள் பங்குனி உத்திர தினமாகும். பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படும் பங்குனி உத்திரம் நம்பிக்கை பக்தி மற்றும் கொண்டாட்டத்தை ஒன்றிணைக்கும் ஆன்மீக ரீதியான வளமான பண்டிகையாகும். பங்குனி உத்திரம் மிகவும் முருகப்பெருமானுக்கு சக்தி வாய்ந்தது. ஏனெனில் அது இந்திரனின் மகள் தேவியானையை வட இந்தியாவில் தேவசேனா மணந்த நாளை குறிக்கிறது. மேலும் இது மகிழ்ச்சி மற்றும் மங்களகரமான நாளாக கொண்டாடப்படுகிறது. சூரபத்மனை தோற்கடித்த பிறகு தீமையை வென்றதாக முருகன் கொண்டாடப்பட்டார். மேலும் இந்திரன் தனது மகள் தெய்வயானையை பங்குனி உத்திரத்தின் புனித நாளில் பரம்பொருள் தமிழ் கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கு மனம் புரிவித்தார். முருகன் மற்றும் தெய்வயானின் திருமண விழாவில் முருகனின் அறுபடை வீடுகளில் புனித தலங்கள் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. இந்த நாளில் பக்தர்கள் முருகன் கோவில்களில் பிரார்த்தனை செய்யவும் விழாக்களில் பங்கேற்கவும் அதிக அளவில் கூடுகிறார்கள். அந்த வகையில் முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் அழகு குத்துதல் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள். பங்குனி உத்திர நாளன்று தூய மனதுடன் விரதம் அனுஷ்டித்து முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுத்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஒருமுக வெற்றியாகும். அத்துடன் திருமணம் தடைபட்டவர்கள் பங்குனி உத்திரத்திற்கு 48, 21 அல்லது 11 நாட்களுக்கு முன்னதாகவும் காப்பு கட்டி விரதம் இருந்து முழு மனதுடன் பயபக்தியுடன் 6 முகனை வழிபடும் போது பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனின் அறுபடை வீடு மட்டுமல்லாமல் பல பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்து புராணங்களின்படி இந்த புனித நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி, ராமர் மற்றும் சீதா தேவி, முருகன் மற்றும் தேவசேனா மற்றும் ரங்கநாத விஷ்ணு பெருமான் மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றன.
அதாவது பல தெய்வங்களின் தெய்வீக திருமணங்களை கொண்டாடுவதற்கு இந்த நாள் மிகவும் பிரபலமானதாக சொல்லப்படுகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க பண்டிகையாக விளங்கும் பங்குனி உத்திரம் மாபெரும் சிறப்புமிக்க நாளாக கொண்டாடப்படுவது வியப்புக்குரியதாக உள்ளது. முக்கியமாக பங்குனி உத்திரம் திருவிழா இந்த திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கும் ஒரு நல்ல நாளாகும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பண கஷ்டங்கள் அதாவது உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதம் நிறைந்த நாளாக இந்த பங்குனி உத்திர நாள் இருக்கின்றன. முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் பங்குனி உத்திரத்திற்கு முன்னதாகவே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பங்குனி உத்திர திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கும் ஒரு நல்ல நாள். முக்கியமாக உங்கள் திருமணம் நல்ல நேரத்தில் நடைபெறவில்லை என்றால், அல்லது உங்கள் ஜாதகத்தில் குரு தோஷம் அல்லது காலசர்ப்ப தோஷம் என்ற தோஷங்கள் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக குறைந்துவிடும். முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் பங்குனி உத்திர நாளுக்கு முன்னதாகவே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் முருகன் படம் அல்லது சிலைக்கு சிகப்பு நிற அரளி பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். பின்னர் பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானுக்கு தூபங்கள் விளக்கேற்றி வைத்து ஆரத்தி எடுக்க வேண்டும். பழங்கள், இனிப்பு பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் முருகனுக்கு உகந்த பாடல்கள், மந்திரங்கள் அல்லது ஓம் சரவணபாய நமக போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம். கந்தசஷ்டி கவசத்தை ஓதலாம். சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்தை 108 முறை பக்தியுடனும் நம்பிக்கையுடன் உச்சரிக்கலாம். அத்துடன் புராணங்கள் மற்றும் முருகனை பற்றிய பிற வேதங்களிலிருந்து உத்வேகம் தரும் கதைகளை படிக்கலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்த பின்னர் இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை உண்டு தாராளமாக மனதில் நினைத்து முருகனை வேண்டிக் கொள்ளலாம். இந்த நாட்களில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தலையே போகும் நிலை ஏற்பட்டாலும் சரி, பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று உங்களால் முடிந்த தொண்டு வேலைகளை செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமானதாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.